இயேசுவின் பாதத்தை திறப்பின் வாசல் ஜெபத்தை பரிசுத்த ஆவியான தாமே பொறுப்படுத்தி நடத்தி தரும்படியாக இந்த ஆன்லைனிலும் தொலைக்காட்சியிலும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் வீடுகளிலிருந்து ஜெபிக்கும் போது தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஒவ்வொருவரையும் அந்த தெய்வ பிரசன்னத்தினால கத்த நிரப்பும்படியாக கத்தரை நோக்கி பார்ப்போமா. சோத்தரிக்கிறோமே சோத்தரிக்கிறோமே சோத்தரிக்கிற ராஜா, எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான பரம தகப்பனே, இந்த அருமையான ராஜா நலமால வேலைக்காக நன்றியை செலுத்துகிறோம் கத்தாவை. 170ஆம் நாளில் தேவரீருடைய பாதத்தில் கடந்து வந்து தேசத்துக்காக ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக மறுரூபத்துக்காக மாற்றத்துக்காக நாங்கள் வந்து ஜெபித்து கொண்டு வருகிறது. நீர் அறிந்திருக்கிறீர். தேசத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஜெபத்தை கூட ஆவியானவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக ஆலயத்துக்குள் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆன்லைனிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாக தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் நீங்கள் நடப்பிக்க போகிறீரே, அதுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாள் ஜெபத்தை கூட ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருக்குள்ளாகவும் ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்ததாமே நீர் ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க அந்த கிருபை தாங்கப்பா. துவக்கம் முதல் முடி வரையிலும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஜெப பகுதி எல்லாமே உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரே நடத்தி தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அந்த பாடலை பாடி தேவனை உயர்த்த போகிறோம். நல்ல கைகளை தட்டி 169வது நாள் ஜெப வேளைக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை Oh, we praise you. Oh, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவான். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவான். கர்த்தரே என்பலே எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் நல்ல சத்து உயர்த்தி கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் ஓ கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஓ கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் சுலமாக தாங்கி நடத்துவார். நீதியின் அவர் தாங்கி நடத்தினார், தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பலே எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலே எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஐயா வாழ்க வாழ்க, சர்வ உயர்த்தி உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, உம்முடைய நாமம் உம் நாமம் வாழ்க. ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஓ தேடுகிற அனைவருமே ஓ இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கைகளை உற்சாகமாய் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த மாலை வேளையில நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறோம். எல்லா கைகளை தட்டி Oh, we praise you. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருண்டு என்று சதுர உயர்த்தி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சர்வ உயர்த்தி உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சர்வ உயர்த்தி உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சர்வ உயர்த்தி உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாம் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஓ கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும். கர்த்தாவே,
தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் சற்று உயர்த்தி நல்ல கைகளை தட்டி உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று, சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நின்று இதை பார்த்து கொண்டிருக்கிற முடிந்தால் முழங்காலிட்டு இந்த மாலை வேளை தேவனுடைய பிரசனம் நிறைந்திருக்கிற இந்த இடத்தில் அந்த தூயரான தேவனை நாம் வரவேற்க போகிறோம். எல்லா கைகளை உயர்த்தி, எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடின வண்ணமாக சொல்லுங்க, ஆண்டவரே உடைய பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்பட்டும். சொல்லுங்க, உடைய பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்பட்டும், உடைய பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்பட்டும். We worship you, we worship you Lord. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கரங்கள் உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்ல காத்திரரே. சர்வ உயர்த்தி துதியுமக்கே ஆமென். ஒரு சிக்கூட holy holy we praise you Lord. holy எல்லாருடைய கண்களை மூடினவனமாக are you Lord God Almighty, holy Lord, holy holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy are you Lord God, are you Lord God Almighty. Worthy is the Lamb, oh worthy is the Lamb, for you are holy. எல்லா சபையர் எல்லாம் கைகளை உயர்த்தி தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. தூயரே சர்வ உயர்த்தி தூயரே அவருடைய பரிசுத்த பிரசனம் சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே தூயரே
சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே யாமே. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஏசையா. கைகளை உயர்த்தி சொல்லுமாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே, செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாள் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம். சது உயர்த்தி சொல்லுமாக. ஹல்லேலூயா, 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 ஷரதரதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் அவருடைய நாமத்தை செய்பவர் நீதானே ஏசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஏசையா. இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒருவேளை வியாதியின் படுக்கையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தால் இந்த நாள் நீ செய்வீராக ஒரு அற்புதத்தை. எந்த திசையை நாங்கள் போக வேண்டும் என்று தெரியாதபடி குழப்பத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இதுதான் வழி என்று காமிக்கிற ஒரு இரவாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய். இது விசுவாசத்தோடு இதை பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரை நினைத்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறார். ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ரீமா ஷகதர ஹந்தரோ. ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி ராஜாதி ராஜனுக்கு நன்றி செலுத்துமாக. சகல விதமான துதியும் கனமும் மகிமையும் பெருமைகளும் உயர்வுகளையும் உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்திருக்கிறீர். அவர்கள் சாட்சி சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய மகிமைக்கென்று நீர் ஏற்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான அற்புதங்களை அவர்கள் காண நீ செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்தி எங்கள் திரியேக தேவனை பரலோகம் மட்டும் உயர்த்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருமாக. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் அன்றாடி கொண்டிருக்கிறோம். தேசத்துக்காக திறப்பில் நின்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபம் ஒருபோதும் விருதாவாய் திரும்பி வருவதில்லை. நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்குமே கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் ஒன்று மாத்திரம்தான் தேசத்தில் ஒரு பெரிய மாறுதலையும் பெரிய வித்தியாசத்தையும் மறுரூபத்தையும் கர்த்தர் உண்டு பண்ண முடியும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக நாம் அதிகமாய் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் சகல மனிதர்களும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளாகவும் தேவபிதாவினுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். നമ്മുടെ தேசத்தை கர்த்தர் இந்த நாட்களில் தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் கர்த்ததாமே ஹல்லேலூயா ரட்சிக்கும்படியாக அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்துள்ளபடியாக தேவனை நோக்கி நாம் அன்றாடலாமா? ஹல்லேலூயா. ஒன்று தீமோத்தேயுவிலே வசனம் சொல்லுகிறது, நாம் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷர்களுக்காகவும் நாம் ஜெபங்களையும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுகிறது. சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதே அவருடைய வாஞ்சையாக காணப்படுகிறது அல்லவா? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிற முதலாவதாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அதிகமான ஜனங்கள் இந்துக்களாக காணப்படுகிறார்களே, கர்த்தரோட மன கண்களை திறக்கும்படியாக ஜீவனுள்ள தெய்வத்தை ஹல்லேலூயா தங்களை சிருஷ்டித்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று இந்த நாட்களை அறிந்து கொள்ள கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் அவங்கள பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக பரலோக ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்கு சுதந்திரவாளிகளாக கர்த்தர் மாற்றும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி பாரத்தோடு கூட ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீங்கள் அப்படியா இருந்தீங்க, எப்படியாக நீங்கள் காணப்பட்டீங்க? இயேசுவை அறியது முன்பதாக இந்துலேருந்து வந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்களா அல்லவா? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஒரு காலத்தில் அறியாமல் என்று இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் யாரோ ஒருவர் எனக்காக ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக தான் இன்றைக்கு நான் தேவ பிள்ளையாக தேவாலய உட்கார்ந்து இருக்கிறோம், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் என் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹிந்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அவர்கள் உமது சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர். பாரத்தோடு ஜெபிங்க. ஆத்துமா பாரத்தோடு கூட அந்த ஆத்துமா விலையேற பெற்றதல்லவா? அந்த ஆத்துமாக்கு விலையேற பெற்றதல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, சப்பா அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம் என்று சொல்லுவோமா? அவர்களுக்காக நாம் அன்றாடுகிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க இந்த இரவு ஏறெடுக்கிற ஜெபம்
அல்லேலூயா. ஒரு கூட்டம் பேரு கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிற ஜெபமாய் காணப்படும். அந்த விசுவாசத்தோடு கூட செபிங்க. அந்த விசுவாசத்தோடு கூட செபிப்போமா? தகப்பனே, எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஹிந்து ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன் சப்பா. அவர்களும் உம்முடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆண்டவரே, உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அல்லேலூயா நீர் பலியானீரே. உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் ஆண்டவர் இவர்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறதையா. இவர்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவரே அல்லேலூயா மனக்கண்கள் துறக்கப்பட்டு இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுவே ஜீவனுள்ள தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஒரு முகாந்திரம் என் தேவன் தாமே நீர் உண்டு பண்ண வேண்டுமாக உம்மை நோக்கி ஐயா நாங்கள் செபிக்கிறோம். ஒன்று சேர்ந்து செபிக்கிறோம் அப்பா. ஓ ராலா ராத்துர பௌஷ்யாதராதனா. என் தேவனாலே கூடும், என் தேவனாலே ஆண்டவர் எல்லாம் கூடும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவர் அப்படி இருதயங்களிலே பிரகாசிக்கும்படியாக, அப்படி இருதயங்களிலே பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. அப்படியே செபிக்கலாமா? இஸ்லாமியர்களுக்காக செபிங்க. அல்லேலூயா அப்பா. அவர்களுடைய இருதயத்தையோ கர்த்தர் மாற்றும்படியாக, விலையேறப்பெற்ற ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்தல்லும்படியா பாரத்தோடு ஜெபிங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? கண்டிப்பா உங்கள் ஜெபம் கர்த்தரை கிரியை செய்ய வைக்கும். கர்த்தரை கிரியை செய்ய வைக்கிற ஜெபந்தான் இந்த ஜெபங்கள். பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. அவர்களோ உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அவர்களுக்காகவோ கல்வாரி சிலுவையிலே நீர் பலியா இருக்கிறீங்களப்பா. அப்பா இயேசுவே ரத்தம் ஒன்று மாத்திரம்தான் சகல பாவங்களையும் போக்கி சுத்திகரிக்கிற ரத்தம். ஆமென். அவரோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. மெய்யான தெய்வமாகி உம்மை அறிந்து கொள்ளும்படியாக முகாந்திரங்களிட அப்பா நீர் உண்டு பண்ணுங்க ராஜா. நீர் உண்டு பண்ணுங்க. விலையேறப்பெற்ற ரட்சிப்பு ஆண்டவரே இவர்கள் சுதந்திரித்து நித்தியத்தை சுதந்திரிக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே செபிங்க. சீக்கிரர்களுக்காக செபிப்போம், மார்வாடிகளுக்காக செபிப்போம், அல்லேலூயா புத்த மதங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாருமே கர்த்தருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிக்கலாமா? பாரத்தோடு ஜெபிக்க அல்லேலூயா. ரிகபரபா ரிமானமா சந்துராதனா. தகப்பனே, சீக்கியர்களுக்காக, மார்வாடிகளுக்காக, புத்த மதத்தினர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. அவருடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நீர் விலை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீர் விலை கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய ரத்தம் விலைக்கிரயமா கொடுக்கப்பட்டிருக்கிறதையா. இந்த நாட்களிலே இவர்கள் அறிய வேண்டும், இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், மன கண்கள் துறக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்திலே அப்பா இவர்கள் எல்லாம் வரவழைக்கப்படும்படியாய் கர்த்தர் முகாந்திரங்களே சூழ்நிலைகளே கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் அப்பா நாங்கள் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் ரட்சிப்பீராக, கிருபையாய் ரட்சிப்பீராக, தகப்பனே. நீர் கிருபை பாராட்டுங்க. அல்லேலூயா. ஓ ரபா லாது ரமா ஷபரபா ரிகாந்துர பௌடியாத நந்தராதனாம்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா ஜெபிக்கலாம். இந்த நாட்கள் எல்லா அரசார்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, எல்லா நாஸ்திகர்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, எல்லா மதவாதிகளையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, எல்லாருக்கும் இயேசு தேவை, இயேசு தேவை. வசனம் சொல்லுகிறது, வானத்தின் கீழே பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம்தான் உண்டு, கட்டளையிடப்பட்டது. அதுதான் இயேசுவின் நாமம், அதுதான் இயேசுவின் நாமோ. வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடக்கப்படத்தக்க ஒரே நாமோ இயேசுவின் நாமோ. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு அவர்களுக்கும் தம்முடைய வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை அளிக்கும்படியாக கர்த்தருடைய ரட்சிப்பின் கரு அவர்களுக்கு நேராக நீட்டப்படும்படியாக எல்லாரும் பாரத்தோடு செவிங்க, கண்ணீரோடு கூட செவிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, அப்பா, உம்முடைய கரத்துல நாங்கள் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நாஸ்திகர்களை ஒப்பு கொடுக்கிறோம், அரசார்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா தகப்பனே. ஓ ராமா நஹந்துர பௌஷ்யாதனா மதவாதிகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது, விலையேற பெற்றது ஆண்டவரே. இந்த நாட்களில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஒளியாக இயேசுவின் இடத்துல ஓடோடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மால் அன்றி ரட்சிப்பில்லையப்பா, உம்மால் அன்றி சொல்லுங்க, இயேசுவாலை அன்றி, இயேசுவாலை அன்றி ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஓ ராபால ஹத்துராதனந்தராதனா ரிகா பாபா பாபா சகல ஜனங்களையும் மீட்டு கொள்ளும்படியாகதா ஓ ராபா கராதனா தம்மே தாமே ஜீவ பலியாக ஓ ராக்கவரவ ஒப்பு கொடுத்தாரே. ஓ ராபா சந்துராதனா தம்முடைய ஜீவனையே ஓ ராக்கா பாபா பாபா நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளும்படியாக அல்லவா ஊரா கத்துராதனா தன்னுடைய ஜீவனை கொடுத்தா. கடைசி சொட்டு ரத்தவோ அல்லேலூயா ஓ ரமக்கராதரா லபௌஷ்யாதரா ஆமென் அல்லேலூயா சிந்தப்பட்டது. ஒவ்வொரு ஆத்துமாவை நினைத்துதா இந்த ஆத்துமா, இந்த ஆத்துமா என்னோடு கூட என் பக்கத்தில் உட்கார வேண்டும், பரலோகத்தை சுதந்தரிக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக தான் அல்லேலூயா தகப்பனே, தகப்பனே ஓ ரபா ஷபரபரபா ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்மால் அன்றி ரட்சிப்பில்லையே, உம்மால் அன்றி ரட்சிப்பில்லையே. ஓராதரா சந்துராதனா ரிகாபா லாபா தியாரா பௌஷந்துராதனா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ரிபா பாபா பா. அடுத்ததான் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்திலே ஆளுகை செய்கிற எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே 1 தீமோத்தேயு 2 அடுத்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் அமைதியிலான ஜீவனம் பண்ணணும்னா ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவோ ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அல்லவா? நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிங்க. உங்கள் ஜெபம் நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி கொடுக்கும்படி செய்ய வைக்கும். உங்கள் ஜெபந்தான் கர்த்தரால கிரியை செய்ய வைக்கிற ஜெபம். எல்லாரும் வாஞ்சையோடு கூட, பாரத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. நான் ஜெபித்தேனா நிச்சயமா கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார், தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஓரமநாதியா ரிகாந்தர பௌஷந்தராதனா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும், இயேசுவை அறியட்டும், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. என் தெய்வமே மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ராஜாக்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. விலையேறப்பட்ட ரட்சி
ரட்சிப்பு அவர்களும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்ல தகப்பனே. நிர்ஜபத்தை கேட்கிறவா, ஜபங்களுக்கு பதில் அளிக்கிற தெய்வம் ஆண்டவரே. உராவாக்கராதனா நீ மாமா சந்துராதகலகடகடகதனியா. நீங்கள் பூமியில் ஒருமனப்பட்டவளாய் கேட்பது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆளுக செயலோட ரட்சிப்புக்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை இந்த நாட்களில் கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஓ ராலா ராத்துராதன பௌஷந்துராதனா ரீகான மாதுர பௌஷாதனா அத்துராதகல கடகரகதுனியாதனா. அல்லேலூயா அல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையா வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையா வெட்கமடையே. தாமது முக பிரகாசோ தினவும் என்னில் வீசிடுதே. தாமது முக பிரகாசோ தினவோ என்னில் வீசிடுதே. திருப்பாத நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாமதான்பே கண்டடைந்தே தேவம் சமூகத்திலே. தாமதான்பே கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். அடுத்ததாக நாம் செபிக்க போகிற காரியம் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக மாத்திரமல்ல, அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அப்படியே செபிங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்காக செபிப்போம், நீதிபதிகளுக்காக செபிப்போம், காவல்துறைகளுக்காக செபிப்போம், எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்காக செபிப்போம், தாசில்தார்களுக்காக செபிப்போம். எல்லாரும் செபிக்கலாமா? நல்ல ஊக்கத்தோடு கூட செபிங்க. உங்களுடைய ஜெபம் அவங்களுக்கு ரட்சிப்புக்கு நேராக அல்லேலூயா அது வழி நடத்துகிற ஒரு ஜெபமாக மாறும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட செபிங்க. நீங்க போக முடியாத இடத்துக்கு உங்களுடைய ஜெபத்தின் வல்லமை புறப்பட்டு செல்லும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அந்த ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவரிடத்துல நாங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாவிட்டாலோ எங்களுடைய ஜெபம் கர்த்தரால் கிரியை செய்ய வைக்கிற ஜெபமாய் மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் நீங்கள் ரட்சிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, ருசித்து பார்க்கும்படியாக முகாந்தரங்களை கத்து உண்டு பண்ணுவீர். அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் பலியானீரே. அப்பா அப்பா, அதை அறியட்டும் ஆண்டவரே, அதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஊராலா ராதநாதனா எல்லா கத்தாவே மாவட்ட கலெக்டர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், நீதிமன்றத்தில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம், காவல்துறையினருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரோட ஆத்துமாவும் விலையேற பெற்றது கர்த்தாவே. ஆண்டவரே, கிருபையாய் நீங்க ரட்சிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மை
இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் வெளிப்படுத்துங்க, நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவர். ஓரா லபா தியார பௌஷாதராதனா ரீகாந்தராதனா உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. எவன் மேல கிருபையா இருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்றவரே. கிருபா இவர்கள் மீது கிருபையா இருப்பீர், கிருபையாயிரோ, இரக்கமாயிரோ, கிருபையாயிரோ, இரக்கமாயிரும் ஆண்டவரே. இறங்கும் அப்பா, இறங்கும் இறங்கும் இறங்கும். உரலபரதரபலபௌஷ்யாதனா ஒருவரும் கெட்டு போவது உமது சித்தம் அல்ல, உமது சித்தம் அல்ல, உமது சித்தம் அல்ல தகப்பனே. உரலரதரபஷபபபா இறங்குங்க, மனம் இறங்குங்க. அல்லேலூயா. ரட்சியும் அப்பா, ரட்சியும் அப்பா, ரட்சியோ. ரட்சிக்க கூடாதபடி உமது கரோ குறுகி போகவில்லையே, கேட்க கூடாதபடி உமது செவி மந்தமாய் போனதும் இல்லையே அப்பா. அல்லேலூயா. ஓ ரபராதியா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜபமாதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவா ஏன் பிதாவானத ஆனந்தமே. ஜபமாதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவா ஏன் பிதாவானத ஆனந்தமே. மாறாத பாது அந்த நீடோ. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமா நேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமா நேசரை புகழ்ந்திடுவே. ஆமென். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிற காரியம், இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் நாம் அன்றாட வேண்டியது அதிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் வாலிபர்களை பார்க்கும்போது பலவிதமான பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறாங்க. போத மருந்துக்கு அடிமைப்பட்டவர்களாக, இன்டர்நெட் கேம்ஸுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்களாக எத்தனையோ வாலிப பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. நீங்கள் செபிக்கிற ஜெபம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறார், கர்த்தர் விடுவிக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு கூட ஆன்லைனில் பார்க்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகள், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் பாரத்தோடு கூட நம்முடைய தேசத்தின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாமா? வலு சர்ப்பத்தின் ஆவி இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, வெளியே வர விடாதபடிக்கு ஊராபாலா பௌஷந்திர பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே. ஓரா சக்கராதனா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு அந்த பிள்ளைகள் எல்லாவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக, விடுவிக்கும்படி எல்லாரும் பாரத்தோடு செவிங்க. ஓ ரபா ராதியா ரபௌ சந்தராதனா இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப ஆண்டவரே சமுதாயத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைங்கள் ஆண்டவரே பாவத்தின் கட்டிலே, சாபத்தின் கட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஓ ரா ஹாஸ்யாந்தர ஓடியாதனா, ஓ ராபா கராதனா இந்த இரவு ஒவ்வொரு வாலிபனும்
விடுவிக்கப்படுகிற இரவாக கர்த்தர் மாற்றுவீராக. பிசாசின் பிடியிலிருந்து, வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தப்புவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாரும் ஜெபிங்க, வாரத்தோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்கள் ஆண்டவரே போத மருந்துக்கு அடிமைப்பட்டவர்களா, சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே, ஸ்கூலு படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்கப்பா, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவர் போத மருந்துக்கு அடிமை, அந்த போத ஊசிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களே. அதிலிருந்து வெளியே வரணும்னு விரும்பினா கூட வெளியே வர முடியாதபடிக்கு காணப்படுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த இரவு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிற ஒரு இரவாய். எல்லாரும் கண்ணீரோடு கூட சொல்லுங்க, இந்த கர்த்தாவே இந்த இரவு விடுவிக்கப்படுகிற ஒரு இரவாக கர்த்தர் மாற்றணும், கர்த்தர் மாற்றணும் ஆண்டவர். அவர்களுக்குள் ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்களை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. பூமியில நீங்கள் எவைகளை கட்டுகிறதோ அது பரமண்டலத்தில் கட்டப்பெறும், எது கட்ட அவிழ்க்கிறதோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த இரவு நாங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஓ ராலஹா தினியாதனா, இயேசுவின் நாமத்திலே அவர்கள் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. சினிமாய்க்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ரிகாபா சியாந்தனா குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், ஊராலபா தியாரபா உஷந்துராதனாதனா ஓ ரிமிகாபா இச்சைக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை விடுவிக்கப்படட்டும் அப்பா. கேம்ஸுக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஊராலபா எத்தனையோ பேர் அதனால தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறது. என் தெய்வமே, இந்த இரவு அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர் என்று சொல்லியிருக்கிறீரே. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்பா, நீங்க விடுவியோ, நீங்க விடுவியோ. உரபல ராதுரப ஷபலபரவா. என் தேசத்தின் வாலிபர்கள் எல்லாம் இயேசுவை இயேசுவை அறியணும், இயேசுவை அறியணும். ஜீவனுள்ள தெய்வத்தை காணணும், ஜீவனுள்ள தெய்வத்தை அறியணும். முகாந்திரங்களை கர்த்தர் உண்டு பண்ணுங்கப்பா, முகாந்திரங்களை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா லாத்து ரமா ஷபதனந்துராதனா ரீபா கலபௌடியாதனா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ரீபாக்கர பௌதிரி அந்தராதனா. அப்படியே செபிங்க. சிறைசாலையில் இருக்கிறவர்களே கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, ஓரா கபால பௌடியாதனா கொலை செய்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, திருடர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, ஓரா பாலா சியாந்தர பௌடியாரவா. சகலருக்கும் இயேசு தேவை. எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படியாக இந்த நாட்கள் ஒரு மனம் திரும்புதல் வாழ்க்கையில கத்து உண்டு பண்ணும்படியாக உங்கள் ஜெபந்தான், உங்கள் ஜெபந்தான் அவர்களை மனம் திரும்ப வைக்கும். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா, கண்ணீரோடு கூட ஜெபிக்கலாமா. ஓ ராலஹத்துர பௌதினியோ, நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைசாலையில் இருக்கிறவர்களே கர்த்தர் ரட்சிப்பீராகப்பா. எத்தனையோ குற்றங்களினால, கொலைபாதகத்தினால ஊரா ஷபபா சிறைசாலையிலே எத்தனையோ வருஷங்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக. ரட்சிப்பை அடைவார்களாக, விலையேறப்பட்ட ரட்சிப்பை சுதந்தரிப்பார்களாக. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்க. உரலவரதியர வௌஷபபபா ரிவாக்கராதல வௌடியாதர அத்தியானமானமானமா. உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்கள் ரட்சிக்கப்படணும்னா இவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும். விசுவாசிகளாகி நீங்கள் எல்லாரும் நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஓ ராக்கத்துராதன ஜனங்களை கட்டி இருக்கிற
எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படியாக எல்லா அந்தகாரங்கள் நம்முடைய தேசத்தை விட்டு விலகும்படியாக கிறிஸ்துவின் ஒளி நம்முடைய தேசத்தில் பிரகாசிக்கும்படியாக ஓ ராபாக்கரா எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. அல்லேலூயா. ஓ ராக்கத்துராத கரகடகதனையா எங்கள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரங்கள், எல்லா அந்தகாரங்கள் ஓ ராபா சியாந்தராதனா இருள்கள், இருள்கள் இயேசுவின் நாமத்தில் அகலுவதாக, அகலுவதாக. கிறிஸ்துவின் ஒளி எங்கள் தேசம் முழுவதும் பிரகாசிப்பதாக. நீதி சூரியனாகிய இயேசு எங்கள் தேசத்தில் உதிப்பதாக. ஓ ராபா கராதியா ரபௌஷந்துராதனா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொன்ன வசனத்தின்படி ஊரா பாக்கா பானா ஹந்துராதனா ரீமா கபாபா தியார பௌஷாதனா இந்த நாட்களிலே நீதி சூரியனாகிய இயேசுவை அறியட்டும், இயேசுவை காணட்டும். அந்த காரங்கள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். அப்படியே ஜெபிங்க. குடி பழக்கத்தின் ஹல்லேலூயா குடிக்க தூண்டுகிற ஆவிகள் கட்டப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. கொலை செய்யும்படி தூண்டுகிற ஆவிகள் கட்டப்படும்படி ஜெபிங்க. ஊராபா ஷபலா இச்சையை தூண்டுகிற ஆவிகள் கட்டப்படும்படி ஜெபிங்க. வெபிச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும்படியா ஊராபா கபால வௌடியாதனா எல்லா பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்முடைய கரத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஓராபா ஷபாபா ரிகாபா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் கிரியை செய்கிற எல்லா குடிவெறியின் ஆவிகள், குடிக்க தூண்டுகிற ஆவிகள் ஓராபா ஹத்து ரமா நீஷபாபா வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்து நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டவர்களா நாங்கள் கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறோம். ஊரா கத்துராதனா ரீமா மாமா கொலவெறியின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஊராபா கத்து ரபதினியா விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், இச்சையை தூண்டுகிற ஆவிகள் ஊரா கபா லபா ஷபபபபா வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் படைத்து நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம். எங்கள் தேசத்தை விட்டு நாங்கள் துரத்துகிறோம், துரத்துகிறோம். ஊரா கத்து நம்ம நிமா ஹஸ்யாந்தரோ ரிமன மௌஷபரபல மௌடியாரபரபரபரபா. அல்லேலூயா. அப்படியே ஜெபிங்க. மாந்திரிகத்தின் ஆவிகள், பில்லி சூன்யத்தின் ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள் எல்லாம் கட்டப்பட வேண்டும். செயல்படக்கூடாது, செயல்படக்கூடாது. நீங்கள் கட்டுவது எதுவோ அது கட்டப்படும். ஊராபா சந்தர பௌடா ரீகாந்தோ லேஹா துனியா ரீமா துராதன ஹஸ்யாந்தரோ ரீமாமா ஷபல பௌடியாதனா இயேசுவின் நாமத்தில் மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி செயல்படாதபடிக்கு நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால குறி சொல்லி ஆவிகள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ரீபா ஷபல பௌடியாதனா பில்லி சூரியத்தின் ஆவிகள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். பெற்றவர்களா ஊரா பல ஹத்துராதனா ரீமா ஷபா ரீ கத்துர பௌடியாதனந்தராதனா ரீமா கத்துர பௌடியாரபா. தேவன் அல்லாத எதுவோ எங்கள் தேசத்தில் கிரியை செய்யக்கூடாது. அப்படியே செபிங்க. எல்லா பாகால்கள் அழிக்கப்படும்படி, எல்லா தாகோனும் இடிந்து விழும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படி ஜெபிங்க. எல்லையிலே குடியிருக்கிற ஆவிகள் கட்டப்படும்படி ஜெபம் பண்ணுங்க. ஊரபால சந்துர பௌடியாதனா ரீமா கபௌதர பௌஷந்தராதனா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லைகளிலே குடியிருக்கிற எல்லா பாகால்கள் அழிக்கப்படுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓராபா கபார பௌடியாதனா எல்லா தாகோனும் இடிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊராபா லஹாத்தூரோ ரீகாந்துர பௌடியாதனா இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் மாத்திரமே தேசத்தில் உயர்த்தப்படும்படியா, இயேசுவின் நாமம் என் தேசம் முழுவதும் முழங்கப்படும்படியாக, சிலுவை கொடி பறக்கும்படியாக ஓ ராலபா தூரபலபா உஷந்தராதனா கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. ஓ ராலமானா சந்து ரபக்கத்துராதனா ரிகா பாலா ஷபல வௌடியாரபாரபாரபாலபா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் கோட்டை தகந்து வீழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகந்து வீழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, எங்கும் சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சொல்லுவோமா? சாத்தான் கோட்டை தகந்து வீழ வேண்டுமே. சொல்லுங்க. சாத்தான் கோட்டை தகந்து வீழ வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம்
நீங்கி சமாதானம் வரணுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. சொல்லுங்க, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தை காண வேண்டுமே. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. தேச எல்லையெங்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. ஆமே, ஜீவநதி பெருகியோட வேண்டுமே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. கண்டிப்பா நாம் ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் விருதாவாய் திரும்புவதில்லை. இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும். நாம எழுப்புதல் வந்தாதான் இல்லையா? 138 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும். என்ன வரணும் சொல்லுங்க? எழுப்புதல் வந்தே ஆகணும் இல்லையா? நினைவே பட்டணத்திலே ஒரே நாள் இல்லையா, ஒரு யோனாவின் மூலமாக 150,000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானா நிச்சயமா நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய எழுப்புதலை அனுப்புவோமே. ஆனா நம்முடைய இந்தியா தேசம் ஈஸியா ரட்சிக்கப்படும். சகலரும் கர்த்தர்பட்சமாய் திரும்பப்படும். எல்லாரும் பாரத்தோடு கூட எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் கர்த்தர் தந்தலும்படியா எழுப்புதலுக்கென்று கர்த்தர் நம்மை நம்முடைய தேசத்தை எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எத்தனை வருஷமாய் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்ச ஒரு தாகோ ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உன் காணப்படட்டும் அப்பா. ஆமாண்டவர், எழுப்புதலுக்காக எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எழுப்புதலை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்படும்படி என் தேவன் உதவி செய்யுங்க. கேளுங்கப்பா, எங்கள் பட்டணத்தில், எங்கள் சபைகளில், எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும் என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கேளுங்க, உண்மையா கேளுங்க. ஓ ரபா ஷபர பவுடியாதலா. தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு, எங்கள் பட்டணத்துக்கு, எங்கள் மாநிலத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்புவீராக. கர்த்தர் அனுப்புவீராக. எழுப்புதலை அனுப்பு, எழுப்புதலை அனுப்பு. எழுப்புதல் வந்தாதான் தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களும் கர்த்தர் பட்சமாய் திரும்புவார்கள். கர்த்தர் பட்சமாய் திரும்புவார்கள் ஐயா. அந்த எழுப்புதலுக்காக ஓரா பஷபல நதுரி அந்தராதலா உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எழுப்புதலை அனுப்புங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கலாமா? இவ்வளோ நேரம் தேசத்துக்காக ஜெபித்தோம். இந்த நேரத்தில் அவர்களுடைய தேவைகள் எதுவோ கர்த்தரோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியா சபையில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆன்லைனிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவ்வளோ நேரம் தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபித்து அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகள் எதுவோ அதை கர்த்தர் சந்திக்கணும். சகல ரோக பந்தனங்களையும் கர்த்தர் மாற்றணும். எப்பேற்பட்ட வியாதியோட சரீரத்தில் இருந்தாலும் இந்த நேரம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னவர் உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் சுகமாக்குவீராக. ஓ ரபால ஹத்துராதனா. எந்த வியாதியானாலும் இப்பொழுது உடைய கரோ அவர்கள் மேல் வைக்கும்படி ஜெபிக்கிற உரபரப உஷந்துராதனா. உன் தழும்புகளை சுகமானீர் என்று சொன்னீரே. தெய்வீக சுகம் இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக.
அல்லேலூயா. திருமணத்துக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. கர்ப்பத்தின் கனிக்காக செபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. ஓ ராபா ஷபல நதுனியா, கடன் பிரச்சனை மாறணும், நெருக்கங்கள் மாறணும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. செழிப்புண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் அப்பா. ஓ ராபாலா தீராபாலா பௌஷந்துராதனா பௌடியாதனா. அல்லேலூயா. அவருடைய விண்ணப்பங்கள் எதுவோ இந்த இரவு அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. கர்த்தரின் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார் என்று சொல்லும்படியா கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. நீர் அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பா. உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.